यस्याभवत्प्रत्ययराट्यस्तु विदत्वमन्ये संजातिपूर्णं स्तम्भेऽवतारस्तमञ्जलभ्य दक्षेणं धनं प्रबध्ये यो नित्यमच्युतपदां विजयं व्यामोहदे सहिताय धनाय मेने अस्मद्गुरो भगवतो देहिसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यविद्यो वेदनिदत्तान्तदा हृदि प्रपद्ये निरवध्यानां शरणं भोजितानायोः गिरीशरङ्गे श्रीजीन्द्रनागम्येन यादश्रीनाथसिंहकार्यं स्वादां विनेन्द्रं ताद्दीक्षान्तिदयादिश्रोणेः भान्तं पुराग्रहं श्रीमद्रङ्गसराजं संशय श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर सदृगुणा संयमेन्द्रेण दृष्टन्यस्तात्मानन्दसिंहे नरगतिकविजित् योगिनेन्द्रप्रसादात् साज्ञै श्रीरङ्गहारि प्रवैदिपदेः प्राप्तश्रीगुरुमास्थानं सेवे यतीन्द्रं दानवीक्षणादि श्रीरङ्गनाथ प्रणवोपि यतीन्द्रमिष्टं लक्ष्मीगुरुपात्र श्रीरङ्गविनोदाशर्वसिद्धं वेदान्तदेशे यतीन्द्रभां प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरजनचित्रङ्गभूकार्याभ्यां कारुण्याश्रीभिः नृहरि सदरिभोः आत्मविक्षेपतन्यं वेदान्ते वामदेवं सविदिता रङ्गभूतेन सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदारिसंयलब्धागमान्तद्वयं श्रीमद्वीरभूत्वाञ्जलिर्विन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकेतेः कारुण्यवीक्षासदं सेवे रङ्गधुरीणसाधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारिसात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारिगामन्तद्वयं गिरीशाडं सुगुणे कान्तं महत्त्वं वन्दे वत्सयूनं बुधवरम् श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिके कटाक्षरद्दत्रयन्तसारमणवद्य गुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्वाविदितं श्रीरङ्गनाथेशे रमर्षयामः दैत्यासुरसन्त्रासध्वान्तविद्वंसनोदयः भवान् श्रीदया देव्या योगभास्करः अमावास्य तर्पणं ஆச்சு. இந்த தெருவில் வந்து காத்தால எழுந்துட்டா தீர்த்தாவணம் போகிறதுக்கு மேலே தான் தொடணும். தீர்த்தாவணம்னா தொடர்றதுக்கு இல்லை. காத்தால எழுந்துட்டு அது சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல. சரி இப்போ சரியா இருந்தது. எத்தனை கட்சி இப்போ வந்தேன் பார்த்தா இப்போதான் 25 இருக்கு. இது இந்த செஷன் போக முடியும் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அப்படி நடுவில் ஏதாவது டவுன் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு அதோட கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இதுவாக நினைச்சுக்க வேண்டாம். அதனால இப்போ 26 இருக்கு. 26 வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ 8வது அங்கம் ஆயிட்டு இருக்கு. 8வது அங்கத்துல அபினிவேஷன் அபினிவேஷன் துர்வாசனை இவாளெல்லாம் ஒரு இதுல இருந்தா இப்போ இவன் என்ன பண்ண அபினிவேஷனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருக்கு. அதாவது விவேகன் அவங்கிட்ட நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கா. ஆனா மகாராஜனுக்கு நிறைய பேர் இருந்தா கூட அவர்கள் எல்லாமே கெட்ட நடத்தை உடையவர்கள். அதனால இவர்கள் ஜெயிப்பாளா என்ன தெரியல, சந்தேகமா இருக்கு. அதனால அபினிவேசன் சொல்றான் துர்வாசனா கிட்ட, நாம 2 பேருமே இந்த ராஜா போருக்கு போறதுனால இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடுவோம். நாம ஏன்னா யார் ஜெயிக்கிறா அப்போ போய் சேர முடியாது.
இல்ல நம்ம இப்ப நியூட்ரலா இருந்துடலாம், அங்கேயும் போகாது இவங்ககிட்ட இல்லாம இருந்தானாங்க அப்படி இருந்துடலாம். அதனால நம்ம பிராணத்தை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு இவா 2 பேரும் அந்த அரங்கத்தை விட்டு போறா. அந்த சமயத்துல தத பிரவிசதி மகாமோகோ பூமதி நாரதஸ்ட. ஆக மகாமோகன் அவனுடைய மனைவி குருமதி நாரதன் இவா 3 பேர் வரா. மகாமோகன் என்ன பண்ண, மகாமோகா பகவன் தன்யாக கலு வயம் இதானி சம்வృத்தாக எது பகவதா பிதாமகஸ்ய பிரியசுதேன சதுர்தச பூர்ண வைச்சித்திர தர்சினா சகல லோகபால மௌலி மாலோப லாலித பாதபுங்கதேன பகவதா சம்பாதித்தேயம் மாயாவிதான மதியா ராஜதானி. நாரதனை பார்த்து சொல்றான் மகாமோகன், நீ வந்திருக்கிறது பெரிய பாக்கியம். தன்யாக சொல்லு விதானி சம்பிரதா. நீங்க எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எது பகவதா பிதாமகசிய பிரியசுத்தேன தேவரீரோ பிதாமகனான பிரம்மாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. சதுர்தச போன வைச்சித்திர தர்சினா. நீ போகாத இடங்கள் 14 லோகத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா அங்க என்ன நடக்கிற ஐசியங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால சதுர்தச போன வைச்சித்திர தர்சினா, அந்தந்த லோகத்துல என்னென்ன இருக்கு எல்லாம் என்னென்ன எல்லாம் தெரியும் அவருக்கு. சகல லோக பால மௌலி மாலோப லாலித பாத பங்கஜேன. அதாவது எல்லா உலகங்களுக்கு அரசர்கள் எல்லாரும் கீழே வந்து சேவிக்கிறான். அப்ப சேவிக்கிட்டே அவன் தலையில புஷ்பங்கள்லாம் வச்சிருக்கான். அந்த புஷ்பங்கள்லாம் அவன் திருவடியில வந்து நாளுக்கு தெரியல. அதனால அவன் திருவடி அர்ச்சிக்கிறான், அதாவது அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கு. நான் இப்படிப்பட்ட பெருமையுடைய பகவதா சம்பாதித்தேயம் மாயாபிதானம். இவருடைய பட்டணத்துக்கு மாயன்னு பேர். அப்படி இந்த மாயன்னு பேருடைய இந்த மதியா ராஜதானி, என்னுடைய ராஜதானிக்கு நீ வந்திருக்கீர, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மகாமோகன் நாரதனை பார்த்து சொல்ற. நாரதா ராஜன் அனிதர சாதாரணம் பாவத் பாவத் பாவத்தம் ஆச்சரியம் அனுபவித்தாரோ பயங்கர தன்யாக. நாரத சொல்ற, மகாமோகா நான் யாருக்குமே இந்த மாதிரி வைபவம் பார்க்கல. உனக்கு இருக்கிற வைபவம் இருக்கு, அப்பேற்பட்ட அலாதையான ஒரு வைபவம் முன்னேடு அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம், ரொம்ப அப்பா பண்ண மாதிரி இந்த லோகத்தை யாருமே கிடையாதுடாப்பா அப்படிங்குவா. ஓஹோ நம்மள அம்மா ஸ்தோத்திரம் பண்ணலாம் போடுங்க, என்ன அப்படி காரியம் பண்ணிருக்கப்பா, அது ஏதோ முட்டாள்தனமா காரியம் பண்ணியிருக்கான். அதுக்கு அம்மா சொல்றா, ரொம்ப நம்ம மாதிரி ஆள் கிடையாதுண்ணா, என்ன புதுசா இருக்கா நீ அப்படின்னு. என்னடா இது நம்ம என்ன புதுசாக இந்த காரியம் பண்றோம், இன்னைக்கே சந்தேகம் வரும். ஆனா அப்படி இல்லை, நாங்க ஸ்தோத்திரம் பண்றதான்னு நினைச்சிட்டு சரி ரொம்ப பொருத்தமா சொல்றான் அப்படின்னு இவங்க சந்தோஷம் மகாமோகனுக்கு. ஆனா உண்மையிலேயே இழப்பமா தான் சொல்றான் நாள். அதாவது ரொம்ப போல மனுஷனை பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்றான். ஆமாமா நான் தான் பெரிய நான் சொல்றேன், இது தனக்குள்ளே நினைச்சிட்டேன். இப்ப வெளியில் சொல்றேன், எனக்கு ரொம்ப பாக்கியம் உன்னை வந்து பார்த்ததில்ல. உடனே மகாமோகன்
சொல்றான். தேவி தீயதாம் அஸ்மி தேவரிஷிய சாத்தியம் இருக்கும் மதுபரிதசிய. சரி, அவருக்கு அவரை நல்லா உபசரிச்சு அவருக்கு பாத்தியம் அத்தியம் எல்லாம் கொடுத்து மதுபரிக்க பழவகைகள்லாம் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தணும். அதெல்லாம் ஏற்பாடு கொடு அவருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே துர்மதி பகவன் இதம் பாத்தியம் இதம் அர்க்கியம் அயம் மதுபரிதா, இந்த மதுபரிதா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாரதா அஸ்தேன வாரேன்னு அவன் கொடுக்குறான். அர்க்கிய பாத்திரம் இதை வாங்கி கொடுத்து அவன் உடனே கையால் தருகிறான். அஸ்தேன வாரேன் கையால் தருகிறான். சப்பன்னா முவாசு சத்காரா, போடும் நான் ஒரு நாள் என்ன உபதேசத்துக்கு சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். என்ன அத்திய கலு ஔபவஸ்தம் மயா விரதம் வந்திருக்கணும். நான் இப்போ துவாதசி அதனால துவாதசி பாரணை பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தேவ பூஜை பண்ணணும். யாவதி அதாவது கரு ஔபவஸ்தம் மயா விரதம் வந்திருக்குதான். நான் ஒரு உபவாசம் பண்ணிருக்கேன், உபவாசம் இருந்துருக்கேன். அதனால நான் எதையும் எந்த இடத்துல நான் வாங்கிக்கிறது இல்லை. இப்போ அது யாவதிக துளசீவன வாசினி துவாதசி சம்பாவியாமி தாவின கிட்டு முயற்சித்து சொல்லுகின்றாங்க. அதாவது இன்னைக்கு துவாதசிக்கு ஒரு பூஜை பண்ணணும். அதாவது துவாதசிக்கு தேவத்தை யாருனாக்க துவாதசி தேவின்னு ஒரு அவ துளசி வனத்துல இருக்கலாம். அதனால்தான் அந்த துவாதசி தேவியானவள் அந்த துளசி இருக்கிறதுனால துவாதசி அன்னைக்கு கிரகிக்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா இந்த நாரதர் அந்த தேவிக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாரணை பண்ணுவாராம். அதனால நான் இப்ப உபவாசம் இருக்கேன், நான் ஒன்றும் வாங்கிக்க முடியாது. பகவன் அத்தியுத மனோகர சுபாவா ததாகி மகாமோசம். ரொம்ப ஆச்சரியம். உங்களுடைய பெருமைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். உங்களுடைய சுபாவங்கள் ரொம்ப ஆச்சரியமான சுபாவம். அதான் எப்படின்னா தாஸ்யாங்கிராஜ லலிதாஜ கதிஷ்புனியா மத்திஷ்புனா பகுகுணாஜ விபாதி ஏகஸ்ய தரிச எது சாந்தனமசீமபித்யாம் நாத்தோசி நத்வமிக போக சமிருத்தி ஹேது. பாங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லாஸ்யான்விதாஜ லலிதாஜ, நீ நடப்பதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நடையா இருக்கு, நளினமா இருக்கு. நளினம்னா அந்த நலவுட பாம்பைகள்லாம் ஒரு நாட்டிய லட்சத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த நாட்டையும் ஆடுற மாதிரி இருக்கு. அதை தவிர கதிஷ்புதியா, நீ நடக்கும்போது நீ உன்னுடைய நடை அழகு இருக்க நாட்டை ஆடுற போல இருக்கு. மஞ்சஸ்வனா விபாதி வீணா, நீ கையில ஒரு வீணை வச்சுருக்க. அந்த வீணையில அந்த நிறைய கம்பிகள் இருக்கு. தந்திகள் பேரு. அது அந்த வீணை ஓசை எழுப்புறது. அந்த ஓசை ரொம்ப இனிமையா இருக்கு. மஞ்சுஸ்வனா பகுகுணாஜ விபாதி வீணா, மேகஸ்ய தரிசயதி.
லலிதம்னு மனோகரம் தான் இருக்கும். ரொம்ப குணம் அப்படின்னா வீணாந்தரேபியோ அதிஷ்டிதா அதிக 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 தீகாச்ச அதிக தந்திரிகாச்ச. அந்த வீணை கம்பிக்கிட்டு இருக்க அது நிறைய ஒரு அழகான ஒளிகள் எல்லாம் எழுப்புறது. இந்த நாரதனுடைய வீணைக்கு மகதின்னு பேராம். மகத்தின்னா ரொம்ப அதிகமான தந்திகள், அந்த கம்பிகள் நிறைய இருக்கா மகதி நிறைய கம்பிகள் இருக்கு அப்படின்னு மகத்தின்னு சொல்றாங்க, அதிகமா இருக்கு. ஆனா உன்னுடைய திருமேனியும் சந்திரமசீம வித்யாம் பௌர்ணமி சந்திரன் போல ரொம்ப ஒளி வீசி பிரகாசமா இருக்கு. பிராப்தோசி நஸ்வமிக மோக சமிருத்தி ஹேது. அந்த முழு நிலவை பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதுமாதிரி உங்க பார்த்தா பெரிய சந்தோஷமா இருக்கு. அதனால நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கிறேன். அதனால உங்களுடைய வரவு நல்வரவாகும். எங்களுக்கு எங்களை அனுகிரகம் பண்ணிட்டு எங்களுக்கு எல்லா செல்வங்களும் வரணுன்றது நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னார் மகாமகன் நாரதன். ஸ்வகதம் தனக்குள்ளேயே மூடஸ்வபா வசு விஸ்வபி விபரீதம் கல்பயதி. அந்த விசிதம் அஸ்மன் மனோரசேன மகாராஜா त्वमेव खलु अत्यद्भुतः यत् पुष्करपलास निर्लेपस्वभावं पुरुषम् अनन्तान् भोगान् அனுபவயசி அப்படிங்க. நாரதர் சொல்றார், தனக்குள்ளே பெரிய முட்டாளிங்க, எதை சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கலாம். சரி, அதுவும் நமக்கு நல்லதுதான். அதாவது நாரதன் இவனை மட்டும் தட்டுறான், ஆனா தன்னை ஸ்தோத்திரம் பண்றான்னு தப்பா நினைக்கிறான். நாரதன் இவனை கீழ்வெட்டி அது கீழ்வெட்டின்னு சொல்லுவா இல்லையா, அந்த கீழ்வெட்ட பண்றான் நாரதன். ஆனா அதை புரிஞ்சிக்காம இவனுக்கு தன்னிடத்துல இருக்கிற பெருமையெல்லாம் அவன் சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். உடனே உரக்க சொல்றார் நாரதன் சொல்றான், மகாராஜா சுமேவுகள் அத்தியற்புதாக இன்னும் என்ன போய் ரொம்ப பார்க்கறது அழகா இருக்குது அப்படிதான் சொல்லிடுறேன். நீர்தான் ரொம்ப ஆச்சரியமான சக்தி உடையவர். சுமேவர்கள் அத்தியற்புதாக எதிர்த்த புஷ்கர பலாதத்திலே புஷ்பம். அதாவது நீர் இந்த உலக விஷயங்கள்ல அதோட சுகங்கள்ல பற்றி பார்த்தோம். எதுவுமே இல்லாத தாமரை இடங்கள்ல இருக்கிற தண்ணீர் போல நீங்க ஒட்டாம இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு புருஷன்றவன் என்ன பண்ணா இந்த லோக விஷயங்கள்லாம் அதுல பற்று எல்லாம் இல்லாம இருக்கணும். அப்படி ஒருத்தன் இருந்தானாக்க நீ என்ன பண்ற, அவன் பற்று இல்லாம இருக்கணும்னா பற்று வரும்படியா பண்ணி அவனை இந்த உலக விஷயங்கள்ல மூழ்கும்படியா பண்றான். புஷ்கர பலாசவன் நிர்லேப சுபாவம் பூர்ணம் அனத்தானு போகான் அனுபவம் அப்படின்னு தாமரை இலையில ஒட்டாது ஜனம் ஒட்டாது இருக்கிறா போல நிறைய பேர் இந்த பிரகிருதி விஷயத்துல நிர்லேபமா இருக்கா. அப்படிச்ச எப்படின்னா பிரத்யூடோ சேகன சேகனம் பிரத்யூட பிரத்யூடோ சேகன நம்ர பிரதிபடம் பிரதிபட முகுடி பாத பீடி சனாதம்
धनपदं भाति भद्राधनन्ते तुत्सन्नाः प्रसंग प्रसंगद्विधरं भीतिमेवाश्रयन्ते लोकोपरोध प्रतिहतगतयः लोकपाला विरोधाः மகாமோன பார்த்துங்க. நீ இந்த லோகத்துல வைராக்கியமா இருக்காளே அவளையெல்லாம் கூட நீ இப்போ அந்த உலகத்தோட இது கொடுப்படியாக வந்துட்டு உங்ககிட்ட சாமர்த்தியம் இருக்கு. இப்போ நீ உட்கார்ந்து சிம்மாசனம் இருக்கே, அந்த சிம்மாசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப சோதனை பண்ணலாம். அதாவது இந்த சிம்மாசனம் உட்கார்றதுக்கு ஒரு தொகுதி இருக்கு. என்ன தொகுதி தெரியுமா? உன்னோட போராடுற எதிராளிகள் தான் நீ சுலமா ஜெயிக்கிற. அப்படி தோற்று போனவர் இருக்காளே அவர்கள்லாம் என்ன பண்றா, அவருடைய கருவங்கள்லாம் போய் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிற உண்மை அவ தலை வணங்கி சேவிக்கிறார். அவன் சேவிக்கும் போது அவர்கள் தலையில் இருக்கிற கிரீடங்கள் கொஞ்சம் அது சிம்மாசனத்துல பாதத்துல படுறது. அதுதான் உனக்கு பாத பீடம். அப்படின்னு சொல்ற. பிரத்யுதோஸ்ஸே சேக நம்ர प्रतिबड़ मकुटी पादपीठी सनातम युद्धांत भाति भद्रासனம் அதாவது சிம்மாசனம் கர்ப்பம் ஒழிக்கப்பட்டதாக இருக்கிற விரோதிகளோடு நீ ஜெயிச்சிட. அவர்கள்லாம் அந்த விரோதிகள் தான் உங்க பாதத்தை இப்போ வணங்கி சேவிக்கிறார். அந்த சேவிச்சு அந்த கிரீடங்கள் ஒரு பாதத்துல பட்டு அதுவே பாதப்பீடமா இருக்கும். அதுவும் இல்லாத பிரசங்க துரிதரம் பீதி மேவாஸ்ரயந்தே. அதுவும் இல்லாத இந்த எதிரிகளுடைய யானைகள்லாம் கொஞ்சம், ஏன்னா அவள்லாம் இப்ப போர்ல தோத்து போயிட்டா அவங்ககிட்ட. அவர்கள் யானையின் தந்தங்களே கொஞ்சம் சிம்மாசனத்தை காலா இருக்கு. அதுவும் இல்லாத பிரசங்க பிரதம துரிதரம், நீ யுத்தத்துக்கு புறப்படும் போது இந்த பேரிதான் முழங்கும். அந்த முரசு என்ன பேரிகை என்ன அவைகளுடைய சப்தம் கோஷத்தை கேட்டு இந்த திக்பாலகர்கள்லாம் துகிதரம் பீதி மேவாஷயந்தே, அந்த திக்பாலருடைய பத்திரிகள் ரொம்ப பயந்து போயிட்டா. அஷ்ட திக்பாலர் ஏற்கனவே நேற்றே சொன்னேன். அவருடைய பத்திரிகள்லாம் இவனுடைய யுத்தத்துக்கு போற வாத்தியங்களை கேட்டு பயந்து போயிட்டா. லோகா லோகா பரோத பிரதிஹத கதையா லோகபாலா பரோதாக. அந்த பெண்கள்லாம் என்ன பண்றா, பதறி அந்த எல்லைக்கே போயிடுறா. எவ்வளவு தூரம் போற தெரியுமா? லோகாலோகம் லோகோபராத லோகாலோகம்னு அந்த மலைக்கு பேர். பரிவரங்கள் அந்த மலைக்கு போயிடுறவெல்லாம். இன்னும் அது தாண்டி கூட போயிடுவாங்க. ஆனா இந்த மலை தடுக்கிறது அவளை. ஏன்னா அவ்வளவு பயந்துட்டு ஓடி போடுறாங்க, அங்கேயே தப்பிச்சா போடுன்னு. ஆக அதுக்கு மேல போக முடியல, அந்த மலை தடுக்கிறது. அதனால அவள்லாம் அங்கேயே நிக்கிறா, பயந்து நிக்கிறா. அப்படின்னு யாரும் சொல்றேன், நாரதன் சொல்ற.
நிபத், அதாவது இந்த நாம நாலு பெருமாளுடைய பக்தனாக இருந்தால் அவர் சொல்றது நம்ம வாயில வருது. நாலுன்னு சொன்னாலும் இந்த தாமா தானே இருந்தாலும் அந்த நாலுன்னு பேரை வச்சாலே அவருக்கு அவ்வளவு கௌரவம் வரும்படியாக தெரியுது. நேபத்தியம் கோபோ பிரதிகாரித்தேன் அயமம் ஆகதா தேவஸ்வ விவேகசிய திடப்பிரத்தியோ நாம தூதா ஆவேத்திய ராம் மகாராஜன். சிறைக்குள்ள கோபோ பிரதிகாரின்னா தடுக்கிறது இல்லை. யார் தடுத்துருப்பா? வாசல்காரன் தான் யாரையும் உள்ள போக தடுப்பான். அவனை பார்த்து சொல்றான் கோபோ பிரதிகாரின்னு. ஓ வாசல் கப்பானே பிரதிநித்த பிரவேசி வாக்கியத்வாரு விவேக தூதா. என் பேரு நான் விவேக தூதன். திருஷ்டப்பிரத்தேன்னு பேர் அவனுக்கு. விவேகத்தை திருஷ்டப்பிரத்தியோ நாம தூதா. என் பேர் திருஷ்டப்பிரத்தியன்னு பேரு. இந்த திருஷ்டப்பிரத்தியன்னா என்னன்னா, நான் கண்ணால பார்த்ததுல நம்பிக்கை உருப்படியா இருக்கும். அந்த மாதிரி பண்றவங்கலாம் திருஷ்டப்பிரத்தியன்னு பேரு. நான் வந்திருக்கேன்னு மகாராஜருக்கு சொல்லுவான் அப்படின்னு. அதாவது என் பேர் திருஷ்டப்பிரத்தியன், நான் விவேகனுடைய தூதன், விவேகனால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு மகாராஜா சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த திரையில உள்ளுக்குள்ள பிரவிஷ்ய உள்ள நுழைகிறான். பிரதிகாரி வாசல் காப்பான். தேவன் பிரதிருத்த பிரவேச ஸ்புஷ்டத்தை வாக்கியத்வாரே விவேகித்தார். மகாராஜா வெளியில விவேகராஜ தூதன் வந்திருக்கான். உடனே மகாமகன் பிரவேசதான் அது வர சொல்லு. பிரதிகாரிக்கு வாயில் காப்பது. எது ஆதிசக்தி தேவா உங்க கட்டளை கூட தான் நடக்கும், உங்க கட்டளை செய்யறேன் அப்படின்னு நிஷ்பிராந்தா சத பிரவிசே தூதா. அந்த தூதன் உள்ள வந்து வரா. தூதா மோக சமீபே நாரத மௌலோக்கே சொல்லலாம். அந்த தூதன் என்ன பண்றான், இந்த மகாமோகனுடைய பக்கத்துல நாரதன் இருக்காங்க. அந்த நாரதனை பார்த்து தனக்குள்ள போடலாம். ஐயம் வந்து சண்டால சதன வாபிகாயா சந்திரேன பிரிஞ்சின்றுதா சமீக்ஷணத்தை தேவரிஷி விப்ரலம்ப சக்கரவர்த்தி. இந்த ரிஷி, இந்த நாரதன் இருக்கார, இந்த தேவரிஷி, இவர் கலகம் பண்றதுல ரொம்ப கெட்டியா இருந்தாச்சு. இந்த மகாமோகன் பெரிய சண்டாளன். இந்த சண்டாளனுடைய அரண்மனையில ஒரு அழகான சந்திரன் வந்து இருக்கலாமா? அதாவது தீர்த்தம் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் அந்த தோஷம் அந்த நீர்ல தெரியுற சந்திரனுக்கு போய் சேராது. அது போல இந்த பரிசுத்தரான நாரதர் இந்த சண்டாளனுடைய அரண்மனை இருந்தா கூட அவனுடைய தோஷம் நான்கு ஒட்டாது அப்படின்றது அர்த்தங்க. அயம் அசோரு சண்டாள வாபிகாயான் சந்திரையோ அப்படின்னு சொல்லிட்டா கிடையாது. சந்திரன் இருக்க இருக்கணும். இந்த மாதிரி சண்டாளனுடைய அரண்மனையில் இருக்காம தேவரிஷி விப்ரலம்பக சக்கரவர்த்தி அதுவும் இல்லாத கலர் ரொம்ப கெட்டியா இருந்தது. அசுரி அகாவபி சகாயகா ஆஜரிஷு.
சரி, நமக்கு வந்த சமயம் நல்ல சமயம். இங்க இருக்கிறது, இங்க அந்த கலக சேர்க்கிறது இருக்கிறது நமக்கு நல்லதுதான். நாம வந்த காரியம் நானா முடிச்சுவிடும் அப்படின்னு அவன். ஹலோ, காது கேக்குதா? கேக்குறது. சரி சரி. दूरतो दूतं निर्दिशन् महाराजा நாரதன் தூதனை பார்த்து, மகாராஜா யாரு இங்க வரல, மகாராஜா யாரு இது அப்படின்றா. உடனே தல குரு குருமானால் சேஷவாசா வாசால் கங்கா சதைவ நலமாயால் சாது தண்டாத கஸ்தீஹி ஐமிக ருச்சிராதி சக்தி உன்னதமௌலிஹி त्वरितम् उपसमेति சேதவிக்ன சுகந்தி. அதாவது இவன் இத வந்திருக்கானே, அவன் காலில் இன்னும் சலங்கெல்லாம் கட்டிட்டு இருக்கான். அது ஓசை நன்னா இருக்கு. ஒரு அம்பு வில்லிலிருந்து அம்பு விட்டா அது எங்கேயும் நிற்காது, நேர எங்கோ அங்க வந்து நிற்கும். அது எந்த போனோம் அது இருக்கும். அதே மாதிரி இவன் எங்கேருந்து யாரும் அமைச்சிருக்கா, நேரைக்கு வந்துட்டான். அவன் வழியில போ, அந்த வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல வந்திருக்கான இவன். அதுவும் இல்லாத நிறைய மாலைகள்லாம் அணிஞ்சிட்டு இருக்கான். ரொம்ப அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கான். இவன் வெளியில வந்த காய்ப்புனால நிறைய வேஸ்ட் போடுறது. அவன் நூத்தனா இருந்தா கூட அவனை நல்லா விசாரிச்சு அவனுக்கு உண்டான மரியாதை எல்லாம் கொடுக்கணும். சதயம் கோ அசாவிக்கு விசாரணியா உபச்சரணிய நல்ல மாலைகள் வாசனை உள்ள மாலைகள்லாம் தரிசனம் வந்திருக்கான். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். இவன் யாருக்கும் இங்க வந்திருக்கான். அம்பு விட்டவன் வேற, இந்த அம்பு இங்க வந்து நிக்கிறது, அது எழுதவன் வேற, அவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு இது தூதரை பார்த்து சொல்றான். யாரு? இந்த நாரதன். அதனால இந்த வந்திருக்கிற கதாயம் இப்படி கலைப்பா வந்திருக்கான். விதியில தான் சொல்லணும், கலைப்பா வந்திருக்கான். அவனை கோ அசாவிதி, இவன் யாரு எப்படிப்பட்டவன் விசாரிச்சுட்டு அவனுக்கு உபச்சரணீய அவனுக்கு நான் உபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நாரதன் சொல்றான் மகாமோகன் கிட்ட. உடனே மகாமோகன் ஆஸ்தாம் உபச்சாரா விசாரணிய ஸ்தாவது. முதல்ல அவன் யாரு உபச்சாரம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவனை முதல்ல யாருன்னு நானா விசாரிக்கணும். வந்தவளை முதல்ல விசாரிச்சுட்டு அப்புறம் உபச்சரிச்சுட்டு அப்புறம் விசாரிக்கலாம் இல்லையோ? இல்ல உபச்சாரம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப இவனை விசாரிக்கணும். இவன் எங்கேருந்து வரான், ஏது வரான், அவன் வெயில்ல வந்தான்னா எதுல வந்தான், நமக்கு என்ன? இவன் வந்த காரியத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒவ்வொரு சில பேர் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வாரம் ஆசுவாசப்படுத்திக்குவான். அப்புறம் எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இவன் மகாமோகன் அதுக்கு அப்படி இல்லாத அவனை விசாரிக்கணும்னு சொன்னான்.
உடனே தூதா உபசிருத்திய கிம் மகாமோகோபி கேனச்சித் சாசனீயா. தூதா உபசிருத்திய இதான் மகாராஜா விவேகஸ்ய சாசனம். இங்க எங்களுடைய மகாராஜா விவேகன் இருக்கான அவர் கொடுத்துருக்கிற உத்தரவு ஓலைய இருக்கு. இது பூஜ்ய பத்திரம் தர்ஷயதி, அந்த ஓலையை காமிக்கிறான் மகாமோகா. அபச்சாரிய கிம் மகாமோகோபி கேனச்சித் சாசனீயா. நான் மகாமோகன் நேரடியா சொல்றாங்க தூதகிட்ட, நாரதரை பார்த்து சொல்றான், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மகாமோகன் ராஜாவுக்கு இன்னொருத்தன் உத்தரவு போடுறதா, என்ன தைரியம் அவனுக்கு. அப்பவாரிய கிம் மகாமகோபி கேனச்சித் சாசனியா, என்னை யார் இன்னொருத்தர் கட்டுப்படுத்த முடியும் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். உடனே நாரதர் சொல்றார், மகாராஜா கிம் பரீட்சையா பரிஜனோ உபசாராணாம் கிம் பரீட்சையா பரிஜன உபசாராணம். இந்த வேலைக்காரன் இருக்கானே அவனுடைய வார்த்தைக்கு நாம் ஏன் காது கொண்டு கேட்கணும், அப்படி மதிப்பை தர வேண்டியதில்லை அப்படின்னு நாரதர் தூண்டி விடுற. முதல்ல இவர்தான் சொன்னார் உபச்சரிக்க, அதுல உபச்சரிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு தூதரான. இப்ப என்னன்னா வாஸ்தவம் தான் நீங்க சொல்றது, உங்களுக்கு யார் கட்டளை போடுறது என்ன, அவனுடைய வார்த்தைக்கெல்லாம் நான் இன்னும் மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லை, அவனும் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே மகாமோகன் சொல்ற, அப்பா பத்ர அசம்ஸ்கிருத விஸ்வத் தீப தீபலிபயோ பயம் தத் ஸ்வயமேவ வாசைய. உங்க உங்க தேசத்து பாஷையில அது எழுதிருக்கு, அது என்னால எனக்கு படிக்க தெரியாது. அதனால நீயே தத்து ஸ்வயமே வாசியா, நீயே அந்த வாசிய தூதா உத்காத்திய வாசியது. ரொம்ப உறக்க சொன்னான். ஸ்வஸ்தி மங்களம் உண்டாகும், மங்களமாக விகார மண்டபிகாமா தாமதா துஷா யூத மகித விற்பினா மகாராஜ விவேகேன மகாமோகாய சந்திஷ்யதே. சேத தீபத்துல மணிமண்டபத்துல இருக்க யாரும் இந்த விவேகன் மணிமண்டபத்துல எங்க ராஜாவுக்கு என்ன, எங்க ராஜா விவேகன் என்ன பெருமை தெரியுமா, சேத தீப வாசிக்கிறதுக்காக அவள்லாம் கூட எங்க தலை எஜமான எங்க மகாராஜாவை கொண்டாடுறான். ஏன்னா சேத தீப வாசிங்கிறது அவள்லாம் தனியா ஒரு இடத்துல இருக்கா, அவள் லோகத்தோட ஒட்டி இருக்க மாட்டான். அவளுக்கு சேத தீப வாசின்னு ஒரு தனியா உண்டு, அது ஒரு தீவில் இருக்காவா. அவ பெருமாள்கிட்ட ரொம்ப அதிகமான தீவிரமான பக்தி உடையது. அவரெல்லாம் இந்த லோகத்துல நம்ம வசிக்க முடியாது, நமக்கு ஒரு தீவை வச்சுப்போம், அந்த தீவுல நாம இருப்போம், நம்ம கிட்ட யாரும் வர முடியாது அப்படின்னு அப்படி பெருமாள்கிட்ட பக்தி உடையவர்கள் இந்த லோகத்துல எந்த இடத்துல நம்மளால பக்தி செலுத்த முடியாது.
நாம தனியா ஒரு இடத்துல இருக்க பண்ணுவோம் அப்படின்னு அப்படிப்பட்ட தேவதை வாசகர். அவர்கள்லாம் கூட அவர்கள் தேவர்கள் இவர்கள்லாம் மகாராஜாவை ரொம்ப கொண்டாடுறா. அது விவேகன். அப்படிப்பட்ட எங்க மகாராஜா, அப்படிப்பட்ட நான் அனுப்பக்கூடிய செய்தி, மகாமோகனுக்கு அனுப்பக்கூடிய செய்தி என்னன்னா, பிரசித்தம் கல்விதான். லோகத்துல ஒரு பிரசித்தமான ஒரு வாக்கியம் உண்டு. நீச்சாக கலகமிச்சந்தி சந்தி மிச்சந்தி சாதவகா. அதாவது நீச்சர்கள்லாம் கலகத்தையே விரும்புவார். ஆனா நல்லவர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு பார்ப்பா. மந்தமான புத்தி, கெட்ட புத்தி உடையவர்கள் எப்பவுமே அவனுக்கு இன்பத்தில் ஆகாதபடி பண்ணுவார். ஆனா நல்ல மகான்கள் இருக்காளே, அவ எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் கேமமா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். அதனால எங்க மகாராஜா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க அர்த்தம் அது. இது என்ன பண்ணிட்டான் இந்த மகாமோகன், ஓஹோ பரவாயில்லையே, இப்ப விவேகன் தாங்க நீச்சல் ஒத்துட்டான். அவன் சொல்றது நீச்சல் என்னன்னா, நீச்சல்லாம் எப்பவுமே கலாய்க்கப்படும். ஏன்னா இவன் தானே கலாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த பழமொழியை பார்த்து சொல்லியிருக்காருங்க அந்த சந்தேகத்துல. சரியாப்பா, இப்ப அவன் விவேகன் வாயிலே தான் நீச்சல் ஒத்துட்டான் அப்படின்னு இதுல இவங்க சந்தோஷம். எதுல சரியா புரிஞ்சுக்க தெரியல. மகாமோகா கிமதா ஸ்வைனமேவே தேன சூழ்ச்சி. சரி அவளே ஒத்துட்டாளே, சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு திரும்பதி பத்திர சதசதா மேல படி மேல படி அப்படின்னு துருமதி சொல்றா ராணி. உடனே தூதன் என்ன பண்றா, தூதா தாத்தாஷ. அப்போ வேற தொடர்ந்து பேசலாம். என்ன பேசுறாங்கன்னா, தீயந்தாமிக தட்சிணா பதமுவோ யாவத் கலேரத்யயம் தத்தஸ்தாவர திரியன் திரியல் அம்சமகிலம் முக்ஷத்வமப்யக்ஷதः சித்தம் நாம சுலக்ஷயோபசமனேவோ மனம் உபாயே त्वया தஸ்துரா சந்தி சக்தி கிரா கிராமதி துச்ச மனசா லட்சாத்மனா ஸ்மஸ்தினः அச்சாத்மனா அஸ்துனः. அதாவது ஜீயந்தாம் எனக்கு இதை கொடுக்கணும். ஜீயந்தா மிக தட்சிணா பதமுகா. இந்த கலிகாரி இருக்க மட்டும் இந்த லோகத்துல தென் தேசங்களை எனக்கு கொடுக்கணும். நான் இதே விவேகம் சொல்றான். ஜீயந்தா மிக தட்சிணா பதமுகா யாவத் கலேரத்யः. இந்த கலிகாலம் முடிகிற மட்டும் இந்த தட்சிண தேசத்துல இருக்கக்கூடிய தேசங்கள்லாம் எனக்கு ஒரு சொல்லி தத்திர. அப்படிப்பட்ட அந்த தென் தேசங்கள்ல தத்திர ஸ்தாவர சிறியம் மகிழம் புக்ஸ்வ சுபக்ஷதா. ஆனா நீ எனக்கு கொடுத்துட்ட, அது கொடுத்துரு. ஆனா அதுல இருக்கிற கொடி மரம் செடி உன் சொந்தம் இல்லை, ஆனா நீ அனுபவிக்கலாம். இத்தம் நாம குலக்ஷயோபசமன உபாயே त्वया तत्सुधा. இப்போ என்ன ஆச்சு, இப்ப இந்த ஜீவாத்மர்கள் சம்சாரத்துல நெருப்பு ஏற்பட்டு
அதுல இருந்து விடுபடணும்னு ஆசையாக மோட்சத்தை அடையிறதுக்காக இப்ப யோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். இப்போ அப்படி ஆரம்பிச்சு அதை பார்க்கறது உனக்கு என்ன ஆயிடுச்சு, சந்தி சத்தியகிராம் அசுட்ச மனசாம் அச்சாத்மநாம ஸ்தினா. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இப்போ மோசத்தலைவர்களா யோகத்தில் ஈடுபட்டாலும் இல்லையோ, அதனால உன்னுடைய மனசை என்ன ஆகுது, நம்ம குலமே அழிஞ்சு போகுது, நீ பயப்படுற. அதுக்காக நீ என்ன பண்ற, இந்த நம்ம குலம் அழியாம இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கள் யோகம் பண்றாளே அவளையெல்லாம் திருப்பி இந்த சிற்றின்பங்கள்ல ஈடுபடப்படியா பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீ நிச்சயிட்டு இருக்க. அதனால இப்படிப்பட்ட நான் சொல்ற நீ இப்படி கவலை நீ என்ன பண்ற, நான் எனக்கு கேட்டபடி அந்த ராஜ்யத்துல எனக்கு கொடுத்துரு. நான் என் கேட்டு மாற மாட்டேன், நீ அந்த இதெல்லாம் அனுபவிச்சுக்கலாம். ஆனா என்னுடைய ஆளுதான் இங்க அதாவது யோகம் பண்ணிட்டு இருப்பான், நீ அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லி இந்த மடல்ல படிச்சு அந்த ஓலையை படிச்சு முடிக்கிறான். மகாமகா ஹஸ்தாஸ்பாரணம் நிகழ்ச்சி கையை கொண்டு சிரிக்கிறான். ரொம்ப விளையாட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ததர்த்தம் சதிதம் சகசர கிருஷ்ணஸ்ய தேஜோ வரதானம். நீ என்ன சொல்ற, இந்த தட்சிண தேசத்தை தான் எனக்கு கொடுத்துன்னு சொல்ற. ஆனா நீ அந்த பசு பட்சி அந்த போகத்துல நீ அனுபவிக்கலாம் சொல்ற. இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த சகசிர கிரணஸ்ய தேஜோ வரதானம், இந்த 1000 கிரணம் கொண்ட சூரியனுக்கு அதுதான் ஒளித்தரம். அந்த கிரணங்கள் இருக்க நாம தான் அந்த சூரியனுக்கு ஒளித்தரோம் அப்படின்னு நினைச்சிட்டு. நானே நிறைய ஐஸ்வர்யங்களா வச்சிருக்கேன், இவன் என்னன்னா இவன் ஐஸ்வர்யம் தானா எனக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை பிரிச்சு அதுல நீ போகத்தை நீ அனுப்பிச்சோம். ஐஸ்வர்யத்தை தானே கொடுத்துருமா, ஆனா நான் அதுல அனுபவம் எனக்கு உண்டான், போகத்தை அனுபவிக்கலாமா. ஐஸ்வர்யத்தை என்கிட்ட இருந்து புரியிட்ட நீ எதாவது அனுபவிக்கலாம்னா எப்படி இது? எது ஆதார சித்த நிரவதிக வைபவசியமே விக்லவேன விவேகன விபூதி பாக போக லேசாத்தியம் ஞானம். அதனால இந்த ஊர் எல்லாம் இந்த ஐஸ்வர்யம் தான், இந்த உலகம் மொத்தம். அதனால நான் இந்த மக்களை மதிமயப்படியா பண்றேன். அதனால நீ எனக்கு ஏதோ பிச்சைப்பட வேண்டாம். இந்த தேசத்துல இருக்கிற மிருகங்கள் மணல் செடி இதெல்லாம் நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றிய. நான் என்கிட்ட சுத்தி இல்லை, எனக்கு இந்த உலகமே சுத்த மொத்தம். ஏதோ இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். யாரு? மகாமன். ஒரு சாதாரண பணம் உள்ளவன்
ஒரு பெரிய பணக்காரனுக்கு நான் தான் அவருக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு சொன்னா யாராவது போல. அதே மாதிரி அந்த சூரிய கிரணங்கள்ல ஒண்ணு நான் தான் சூரியனுக்கு ஒளி தரேன்னு சொன்னா யாரும் சிரிக்க மாட்டா. அதே மாதிரி குபேரனுக்கு நான் தான் பணம் தரேன் அப்படின்னு சொன்னா சிரிக்க மாட்டான். அவன்லாம் அதே மாதிரி நீ இருக்கிறது, நீ இந்த மாதிரி எனக்கு எழுதி அனுப்புறிய, இது ஏழை இருக்குதான் எனக்கு சிரிப்புதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் மகாமோகன் அதாவது பரிகாசம் பண்றான். நாரதர் என்ன பண்றார், தான் சொல்லதான் ரொம்ப சிரிச்சுட்டு தனக்குள்ள அந்த சமாபதிதா மம சக்தியோ பாரணாம், அவ நல்ல சமயத்துல வந்திருக்கும். சமாபதிதா மம சத்ருகோ பாரணம், நமக்கு நம்ம கண்ணுக்கு இப்போ ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. சர்வதாச்சாரம் விவேக மகாமோகம் சந்தி பிரதிரோசியாமி, இது ரெண்டு பேருக்குள்ள நம்ம கலகத்தை உண்டு பண்ணிடலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என் கைக்கு வந்திருக்கு. ரெண்டு பேருக்கு சமாதானம் ஆகுது. அவன் விவேகன் சமாதானத்துக்காக ஒரு கல்வி போட்டான். சரி, இவனுக்கெல்லாம் சமாதானம் வரக்கூடாது, அதை நம்ம எப்படியா கருத்து நிறுத்துறோம் அப்படின்னு நாரதன் பிரகாசம் மூர்த்தனமான் தோலைத்துவா விஷாத தலையாட்டிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி, அதான் மகா அவனுக்கு ஆதரவா இருக்கா மாதிரி உறக்க சொன்னான். என்ன ஆச்சரியம் இது, இப்ப அவர் தெரிந்து செய்து தருவான் விவேகன், ரொம்ப அபத்தமா இருக்கு இது. ஆஹா, என்ன ஆச்சரியம். ரூபங்கேஷு பிரதக்மிதேஷு பலினோ எஸ்யாய தந்தே ஜெகது அந்தியா संसार मलंगय शासन गदे राजन्म धीरात्मनः ब्रह्मस्तंभ बडस्य मुक्तजन द्रोगस्य मोहस्य ते तस्यासीदितरेण सन्धिमदनं किङ्कस्तवा कच्यते. நான் சொல்றேன் என்னப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மகாமோகனை பார்த்து சொல்றான், நான் நீ ரொம்ப பலசாலி, பலினா, நீ ரொம்ப பலம் உடையவன். உன்னுடைய பூர்வத்தினுடைய அசைவை பார்த்து இந்த லோகம்லாம் கட்டுப்படி நிற்கிறது. அதன் ஜெகத்து, இந்த ஜெகத்தெல்லாம் உன்னுடைய புருவ நெறியை பார்த்து பயந்து இருக்கு. அப்படிப்பட்ட இப்போ சம்சார மலங்கய சாசன கதே ராஜன்ம தீராத்மனா, உன்னை யாரு இந்த மாதிரி ஆணையை போட்டு உன்னை கட்டுப்படுத்த முடியுமா? இந்த சம்சாரம் இருக்கிற வரைக்கும் ஒத்தாலும் உன்னை அசைக்க முடியாது. பிரம்மஸ்தம்ப படஸ்ய முக்த ஜனக துரோகஸ்ய மோகஸ்ய அதே, இப்படி எல்லாத்தையும் மோகிக்கும் நீ பண்ணியிருக்க. அதுவும் நீ பிறகிட்டேயே தைரியத்தோடு இருந்திருக்க. பிரம்மா முதல் குரு வரைக்கும் எல்லாம் உனக்கு கட்டுப்படுது. உன் மோகத்துக்கு வசப்பட்டவர்கள் எல்லாம். அப்படி இருந்துச்சு இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு நீ துரோகம் பண்ணா எவ்வளவு நல்ல உபகாரம் தெரியுமா? நீ அனுபவி.
நாமளும் அனுப்பி நீ அனுபவி அப்படின்னு சொல்ற. அதாவது இன்னொருத்தன் நல்லா அனுபவிச்சா இன்னொருத்தர் ஆகாது, அப்படி இல்லை நீ. ஆனா நீ அனுபவி, நல்லா அனுபவி, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு லோகத்துல சிற்றின்பங்கள்ல ஈடுபட்டிருக்காளே அவளை பார்த்து நீ சந்தோஷப்படுற. உன்ன மாதிரி சுகம் யாருக்கு வரும்? ஆனா இந்த லோகத்துல இருந்தாலும் விரோதி யாருன்னா விவேகம் தான். இவளெல்லாம் மாசம்னு பாக்குறான். நீதான் கெட்டிக்கார, நீதான் லோகத்துல உண்மையிலேயே ரொம்ப கருணை உள்ளவன். எல்லாரும் நம்மளை போல சுகமா இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற. ஆனா பொதுவாக இந்த விவேகத்துக்கான அவன் எல்லாரும் ஒரு சுகத்தை அனுபவிக்க கூடாது. நீ வைராக்கியம் பால்யத்துல இப்ப விஷா வைராக்கியம் வரும் நமக்கு. நாம எல்லாத்தையும் அனுபவிச்சா தானே வைராக்கியம் வரணும். இப்பவே நீ வைராக்கியம் ஆகுது, அந்த கெட்ட வழிதான் போகாதுன்னு சொன்ன அப்ப அவனுக்கு அவன் நமக்கு கெடுதல் கெட்ட எண்ணத்தை உடையன்னு தான் சொல்றான். அதனால விவேகன் உன்ன மாதிரி கெட்டிக்காரங்க, உன்ன மாதிரி கெட்டிக்காரு. நீ எல்லாரும் வாழணும், எல்லாரும் சுகமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. உனக்கு விவேகன் உனக்கு சமமே இல்லை. அவன் அவன் அப்படிப்பட்ட அவனோட உனக்கு என்ன சமாதானம்? அவன் கொண்டு இந்த பத்திரிகைலாம் ஓலை சூழல் நீ பார்க்காது. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீ போக வேண்டாம், உடன்பாடுக்கு நீ போக வேண்டியதில்லை, ஒத்துக்காத அப்படின்னு நாரதர் ஆரம்பிக்கிற கலகத்தை. பிரகாசம் பூர்தானம் அந்தாளி விசான அபிஷனே குரு பங்கேஷு இலக்கிதேஷு கலிதான் யசாந்தி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல மகாமோகன் ரொம்ப வாழறான். அதனால விவேகனோட நீ ஒரு நாள் ஒத்து போகக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்றான். யாரே நானுவன் மகாமோகனுக்கு. உடனே குருமத்தியானவள் இல்ல உடனே आर्यपुत्रा एवं में राज्य कार्य प्रतिभाती எனக்கு ஒண்ணு தோணுது என்னன்னா, சரி நம்ம எல்லாம் சமாதானம் பேசுவோம். நான் ஏவம் மே ராஜகாரிய பிரதிபாதி எனக்கு ஒரு யோசனை தோன்றுது. சந்தி விபதேசேன அஸ்து சகாசம் ஆசாத்தியதான் விவேகா. சரி நம்ம உடன்படிக்கை பேசலாம், சமாதானத்தை பேசலாம் வா அப்படின்னு சொல்லி நம்ம அங்க போக வேண்டாம், நம்ம இடத்துக்கு அவங்க வரவேற்போம். தத்து ச ஜீவாகிரகம் கிரகித்வா திருடப்பீடனையோ பிரவைத்து. அப்படி பண்ணா என்ன பண்ணா, இங்க வந்த உடனே அவனை பிடிச்சு சரி ஜெயில போட்டுலாம். தத் ச ஜீவ கிராகம் கிரகித்வா திருடப்பீடனையோ பிரவை. அவனை நம்ம என்ன சித்திரவதை பண்ணணும் அதெல்லாம் பண்ணலாம். அவனை வெளில விட்டாலும் தப்பு. அதனால சரி அவன் சொன்னபடி நமக்கு வலையை விரிச்சிருக்காங்க. சரி நீ உன்னுடைய உடன்படிக்கைக்கு நான் ஒத்து வரேன், நீ வா இங்க பேசலாமா அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு யாரு சொல்ற? துர்மதி. அந்த அதுக்கு மேல அவன் என்ன பண்ண வேண்டியது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கவிதா சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தமாவது வாசிய ஸ்ரீ நாராயணாதி மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுந்தரீய பாதுகா ஜெயமத ஸ்ரீ வெங்கடோ ஸ்ரீ நாராயண சுந்தர மகாதேவ. ஸ்ரீமதே வாசிய ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வெங்கடோ ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.